வாடா பரப்பையில பல்ல பையில சக்கிலியனை பார்த்தா தொட்டா தீட்டு சாணான தொட்டா தீட்டுன்னு வச்சுட்டான். இந்த தெருவுக்குள்ள போகாத, இந்த கோயிலுக்குள்ள போகாத, இந்த குளத்துல குளிக்காத, முட்டிக்கு மேல வேட்டியை கட்டி எச்சியை துப்பாத, மாறாப்பு சிலையை திறந்து விடு, இழிவண்ணா சக மனிதனை தாழ்த்தி வீழ்த்தி. ஆனா இந்த நாய் யார்? இந்த நாய் வெள்ளக்காரன் அடிமைப்பட்ட நாய். இந்த நாய்க்கு ஒரு அடிமை தேவைப்பட்டான். அடிமை நாய்க்கு ஒரு அடிமை. இது மாதிரி ஒரு கொடுமை உலகத்துல உண்டாப்படுறா. இவனே வெள்ளக்காரனுக்கு அடிமை நாய், இந்த நாய்க்கு ஒரு அடிமை தேவைப்பட்டது. சக மனிதனை தாழ்த்தி வீழ்த்தி சுகம் கண்டு கொண்டிருந்தான். தொட்டா தீட்டுனான், பார்த்தா தீட்டுனான். வந்தாண்டா ஒருத்தன் பாதி வெள்ளையா இருக்கிற யூகேப்ப எல்லாம் நம்மளை தீட்டா தொட்டா பார்த்து தீட்டுன்றான், போகாதன்றான். முழு வெள்ளையா இருக்கிறேன் வந்து தொட்டான்டா. ஆண்டவருக்கு தோத்திரம்னா ஆமா தோத்திரம்னு போயிட்டான்டா. இதாண்டா மதம். இதாண்டா நடந்தது. நீ படிக்காதேன்னா நீ படிக்காத, படிக்க கூடாது. படிச்சா காதல ஈத்த காட்சி ஊத்துறான். நீ அடுத்த ஜென்மத்தில் வாயாலே தின்று வாயாலே மலம் கழிக்கும் மைத்ராச ஜோதிகன் என்ற பேயாக பிறப்பாயினா. அவன் வந்தா வாடா படினா. இந்த நாட்டில் அவன் கட்டிருக்கிற இன்ஸ்டிடியூஷன், மெடிக்கல் காலேஜ், மெடிக்கல் கல்லூரி எல்லாம் கிறிஸ்துவ மிஷினரி கட்டினதுரா. வைத்தியக்கார பையில நான் படித்த கல்லூரி எது? பூரா இஸ்லாமிய பெருமக்கள் கட்டி கொடுத்தது. ஜாகிர் ஹுசேன் கல்லூரி, டாக்டர் ஜாகிர் ஹுசேன் கல்லூரி, இப்ராஹிம் அலி காட்சி கே இப்ராஹிம் அலி உயர்நிலை பள்ளி, அதுல படிச்சவன் தான் இவ்வளவு பேசிட்டு. இதுல நீ வந்து புடுங்கி பெரியார் படிக்க வச்சார், இவரு படிக்க வச்சார். எங்க அப்பன் படிக்க வச்சான். ஆடு மாட்டை வித்து பண மரத்தை வித்துட்டு பைத்தியக்காரப்பட எங்க அப்பன் படிக்க வச்சான்டா. பெரியாய் போயிருக்கு. படிக்காத என் தாத்தன் காமராஜ் படிக்க வச்சான்டா. இன்னைக்கு நான் படிக்கல, என் பிள்ளைய படிக்கணும்னு நினைச்சான்டா என் தாத்தன். என் தாத்தன் உங்க பெரியார் கட்டின ஒரு இன்ஸ்டிடியூஷன் சொல்றா, ஒரு எலிமெண்டரி ஸ்கூல் சொல்றா. பிச்சை எடுத்து வந்து படிக்க வைக்கிறான்டா என் தாத்தன் காமராஜ். பிச்சை எடுத்து வந்து மதிய உணவு ஓடுவோம், பிள்ளை பசியால படிக்க வர மாட்டேங்கிறான்ட்டு நன்கொடை கேட்டான்டா. கையெழுத்தி நின்னாடா, நன்கொடை கேட்டான் காமராஜ். அந்த நன்கொடைக்கு உங்க பெரியார் கொடுத்த நன்கொடை ஒன்னு சொல்றான், 100 ரூபாய் கொடுத்துறான். ஏய் சொல்றா, சும்மா வந்து பேசிட்டு இருக்க. வரலாறு திரும்புதுன்னா இதாண்டா வரலாறு திரும்புதுரா, இதாண்டா திரும்புது. இந்த நாட்டில் அரசியல் வரலாறு, இன விடுதலை வரலாறு என்பது பிரபாகரனுக்கு முன்பு, பிரபாகரனுக்கும் பின்பு. இது பிரபாகரன் பிள்ளைகளின் காலம். சும்மா வந்துகிட்டு அது இதுன்னு பேசிக்க கூடாது. இது போர், இது போர். சும்மா பிஜேபிக்கு நாங்க கொள்கை எதிரின்ல, எந்த கொள்கையில எதுக்குற? அதான கேள்வி. என் தம்பி அன்னைக்கு மேடையில் சொல்றாரு, வந்திருக்கவன் நல்லவனா கெட்டவனான்னு பார்க்காதீங்க, உண்மையானவனான்னு பாருங்கன்னு. கெட்டவன் எப்படா உண்மையா இருப்பேன்? நல்லவனா கெட்டவனான்னு பார்க்காதீங்க, உண்மையா இருக்கானான்னு பாருங்க. நல்லவன் உண்மையா இருப்பான், கெட்டவன் எப்படி உண்மையா இருப்பான்? கெட்டவன் உண்மையா இருப்பான் கெட்டதுக்கு. அப்ப எப்படி நீ உணர்ந்து பேசுறியா, அடுத்தவன் எழுதி கொடுத்து பேசுறியா? அவன் எழுதி கொடுத்தவன் முட்டாப்பையில இருக்கான்னு உனக்கு தெரியுதா இல்லையா? அவன் முன்னாடி நின்று கூடி இருந்தவன் கேட்க மாட்டான், உங்க அண்ணன் கேட்பானா இல்லையா? இதுக்கு பதில் சொல்லணும்ல. பிஜேபி கொள்கை எதிரி, திமுக அரசியல் எதிரி, அதுவல்ல கொள்கை. உன் கொள்கை என்னன்னு சொல்லு. பிஜேபிக்கு எதிராக இருக்கல நான் பாக்குறேன், அதான முக்கியம். அரசியலுக்கும் கொள்கைக்கு என்ன வேறுபாடு இருக்குப்பா சொல்லுப்பா. கொள்கை எதிரி, அப்ப கொள்கை வேற அரசியல் வேறைய. யாரா உனக்கு சொல்லிக் கொடுக்குறா யோக்கியப்ப? யாரா அதெல்லாம்? எவன்டாவன்? நான் பல தடவை சொல்லிட்டேன், கொள்கையை மாத்த இல்ல எழுதி கொடுக்குற ஆளப்ப இல்ல ஆளை மாத்த. அடுத்தவன் பேச்சு கேட்காத, ஒரு தடவை அண்ணன் பேச்சு கேளுன்னு பல தடவை சொல்லிட்டேன். அவனுக்கு ஏதாவது அறிவு தான் சொல்லிக் கொடுப்பான. கொள்கை என்ன, அரசியல் என்ன? சரி, கொள்கை எதிரி. அப்ப பிஜேபி அரசியல் செயல்பாடு ஏத்துக்கிறியா? திமுக அரசியல் எதிரி, அவன் கொள்கை நிலைப்பாட்டை ஏற்கிறியா? கொள்கை தானே அரசியலா? இது என்னது? ஏன் கொள்கை இது? நான் சொல்றேன், நான் வந்தேன்னா இதை செய்வேன். என்னுடைய பொருளாதார கொள்கை தற்சார்பு, பசுமை, தாய்மை, பொருளாதாரம். என்னுடைய கல்வி கொள்கை தனித்திறன் ஆற்றலுக்கு முன்னுரிமை. ஒவ்வொன்றையும் நாங்க சொல்றோம், இப்படி செய்யறோம். இதுல இருந்து நான் மாறுபடுறேன். அதுதானே. சும்மா பிஜேபிக்கு எதிரி. பிஜேபி ஏன் எதிரி? ஏன் எதிரி? ஏன் அவன் மானுட குலத்தின் பகைவன்? ஏன் இவன் ஏன் குடிசையில் இருக்கான்? இவன் பசியோடு இருக்கான்? இவன் தீண்டத்தகாதவனா இருக்கான்? இவன் ஏன் தாழ்த்தப்பட்டவனா இருக்கான் என்றால்
அவன் வாங்கி வந்த வரம், அவன் கர்மா, அவன் விதி என்று சொல்லும். அதனால சொல்ற நீ மனித குலத்தின் எதிரின்னு. கொரோனா நேரத்திலே என் உடன் பிறந்தார்களே, கொரோனா நேரத்திலே மக்கள் இடம்பெற முடியவில்லை. பல 100 மைல்கள் நடந்து நடந்து பல 300 கிலோமீட்டர் நடந்து வந்தார்கள். வரும்போதே பிரசவித்தவர்கள், இறந்த பிள்ளைகளில் தோளில் தூக்கி கொண்டு வந்தவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். இன்னும் காணொலியில் இருக்கு, நீங்க பார்க்கலாம். அப்ப அம்மா நிர்மலா சீதாராமன் அவர்கிட்ட, நிதியமைச்சர்கிட்ட கேட்கும்போது, அவர்கள் ஊடகவியலாளர் கேட்கும்போது, மக்களை இப்படி துயரப்பட விட்டுட்டீங்களே, நீண்ட தூரம் இப்படி இடம்பெற முடியாத போக்குவரத்து வசதி இல்லாம நடக்க விட்டுட்டீங்களேன்னு கேட்டதுக்கு அவங்க சொன்ன பதில், இப்ப சீமான்ட கேட்கிறாங்க. நான் சொல்றேன், உண்மையிலேயே வலி மிகுந்திருக்கு, மிகுந்த வேதனை இருக்கிறது. அந்த மக்கள் கால்வலிக்க நடந்து போற அந்த வழியை நாங்களும் உணர்கிறோம், அவர்கள் கூடவே நடந்து செல்கிறோம், அந்த துயரத்தில் நாங்களும் பங்கேற்கிறோம். இது தவிர்க்க முடியாத ஒரு பேரிடர். இதிலிருந்து நம் நாட்டு மக்கள் மீண்டு வருவோம், நம்பிக்கையோடு பயணியுங்கள். இது எதிர்பாராத ஒரு பேரிடராகிவிட்டது. உங்களுடைய துயரத்தை நாங்கள் பகிர்ந்து கொண்டு பங்கேற்கிறோம். முழுக்க முழுக்க எங்கள் அரசு உங்களோடு நிற்கிறது, உங்களுக்கு பாதுகாப்பா நிற்கிறது என்று பேசுவது எப்படி இருக்கும்? இது யார் பேசியிருப்பா? நாம. அவங்க என்ன பேசுறாங்க? அவ்வளவு அக்கறை இருந்தா நீங்க கூட போய் அவங்க லக்கேஜை வாங்கிட்டு கூடவே நடங்களேன். இந்த சிந்தனை மனித குலத்திற்கு எதிரான சிந்தனை. விளங்குதா? இப்ப எந்தெந்த இடத்துல மாறுபடுறோம்னு. நீ வணங்குகிற சாமியை பத்தியே கவலைப்பட்டுக்கிட்டு இருப்ப, நான் வாழுகிற பூமியை பத்தி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். எனக்கு கும்பிடுறதுக்கு கோடி சாமி இருக்கு, வணங்குறதுக்கு கோடி சாமி இருக்கு, வாழ்றதுக்கு ஒரே ஒரு பூமி தான் இருக்கு. எவ்வளவு வித்தியாசம் இருக்கு பத்தியெல்லாம். நீ கோயிலை விட்டு வெளியில வர மாட்ட, என் குடிசைக்கு வர மாட்ட. இங்க இருக்கிற இந்த தூரத்தை நீங்க கவலை பண்ணும். அதை விட்டு மண்ணு வெட்டி போறது, மலை வெட்டப்படுறது, கடலுக்குள்ள பிளாஸ்டிக் குப்பை நிறையிறது. இந்த நாடு என் நாட்டு மக்கள் காற்றை சுவாசிக்காமல் கந்தக தூசியை சுவாசிக்கிறது, குடிக்க நீர் இல்லாமல் அல்லாடுவது, உணவு இல்லாமல், விளைய வச்ச உணவுப் பொருளை சேமிக்க உணவு கிடங்கு இல்லாமல், இந்த நிலையில் இருக்கிற மக்களுக்காக இந்த ஆட்சிகள் கட்சிகள் பேசாது. அதனால இந்த கட்சிகள் நிலைப்பாடு கொள்கையிலிருந்து நாங்கள் மாறுபடுறோம்ங்கிறது மாற்று. அதை பத்தி பேசாம சும்மா இந்த சாமியார் சரியில்லை, இந்த சாமியார் சரியில்லை, ஏன் சரியில்லை, இதனால சரியில்லை, இந்த சாமியார் சரியில்லை, இப்ப எந்த சாமியார் சரியில்லை, அந்த சாமியார் சரி இல்ல, இந்த சாமியார் சரி, இந்த சாமியார், எதையாவது ஒண்ணு சொல்லணும்ல. சரியில்லை என்று சொல்வது எவனும் சொல்லுவான், எது சரி என்று சொல்வதற்கு தான் இங்க ஆழ்த்தப்படுது. அதை கவனத்தில் எடுத்துக்கணும். இனிமேலாவது எண்ணறு மக்கள் எளிதானதை செய்யாமல் சரியானதை செய்ய பழகுங்கள். ஜெயிக்கிற பக்கம் நிற்க வேண்டும் என்று எண்ணாதீர்கள், நீங்கள் நிற்கிற பக்கத்தை ஜெயிக்க வையுங்கள். சரியானது வென்றே தீரும் என்கிறான் சேகுவேரா. நாம் சரியானவர்கள், சரியானதை செய்கிறோம், வென்றே தீரும். நான் ஒரு தம்பியா கேட்கிறேன். நான் கிறிஸ்தவர்கள் மத்தியில நான் நாம் தமிழர் கட்சியை எடுத்துட்டு போனேன் அப்படின்னா, உங்களுடைய கடந்த கால வீடியோஸ்களை தான் போட்டு காட்டுறாங்க. நீங்க திவ்ய நற்கருணையை பேசினதா இருக்கட்டும், அல்லது நீங்க பெரியாரிஸ்டா இருந்த காலகட்டத்தில் நிறைய கிறிஸ்தவர்களை பத்தின நிறைய வீடியோக்கள் தான் அதிகமா எடுத்துட்டு கிறிஸ்தவர்கள், எங்க மாமாவே இங்க பாரு உங்கால் சீமான் எவ்வளவு கிறிஸ்தவர்களை ரொம்ப காயப்படுத்துறாரு, ரொம்ப இதா பேசியிருக்காரு அப்போ உள்ள காலகட்டத்தில் அப்படிங்கிறத எடுத்து காட்டுறாங்களே ஒழிய, இன்னொன்னு கிறிஸ்தவர்கள் மத்தியில நிறைய அச்சங்கள் இருக்குது, உங்க மேல ஒரு நம்பிக்கையின்மை இருக்குது. கிறிஸ்தவர்கள் ரொம்ப அன்பானவங்க தான், ரொம்ப பாசமானவங்க தான். ஒரு வாட்டி மனசு வச்சுட்டாங்கன்னா கண்டிப்பா உங்களை தேடி வருவாங்கன்னு. ஆனா இந்த அச்சங்களையும் இந்த ஒரு தயக்கங்களையும் போக்குறதுக்கு எங்களை மாதிரி தம்பிங்களுக்கு நீங்க என்ன ஆலோசனை சொல்லுவீங்கிறதா என்னுடைய கேள்வினா. அச்சப்படாத தைரியமா இருந்தான் சொல்ல முடியும். அண்ணன் என்ன வேற சொல்ல முடியும். அது நம்ம தான் சொல்றோமே, கடந்த காலத்துல அது பேசினது இறைமறிப்பை ஏற்று இருந்த போது, திராவிட இயக்கங்கள்ல பேசினது அது இதை மட்டும் இல்ல, கிருஷ்ண பரமாத்மாவை பேசிட்டாரு, ராமரை பேசிட்டாருன்னு இந்து கடவுளுக்கு அனுப்புறது, கிருஷ்ணரை பேசிட்டாருன்னு குறிப்பா நம்மள இருக்கிற கோணார் நம்ம சொந்தங்களுக்கு அனுப்புறது. அது யார் செஞ்சதுன்னா, நீங்க சொல்ற சோக்கால்டு முற்போக்கு. நான் பேசுனது கேசட் யார்கிட்ட இருந்தது?
அந்த பேச்சு யார்கிட்ட இருந்தது? யாரு பேச வச்சானோ அவன்கிட்ட இருந்தது. அவன் அரசியலுக்கு வரும்போது என்னை எதிர்கொள்ள முடியாதுன்னு அவன இதை கிறிஸ்தவத்தை பாருங்க உங்களை அப்படி திட்டாருன்னு நீங்க இதையே நம்பிட்டு இருந்தீங்கன்னா, நான் கேட்ட கேள்வி, நீங்க கருணாநிதி பரிசுத்தாவியால் இட்லி வேகாதுன்னு சொன்னாரு, அவரை நம்பி எப்படி ஓட்டு போட்டீங்க? நீங்க திருப்பி கேட்கணும். 2010 நாம் தமிழர் கட்சி ஆரம்பிச்ச பிறகு எங்க அண்ணன் சொல்றத கேள்வி. அது நான் வழி நடந்த பாதை, இது நான் வழி நடத்தும் பாதை. இதுல அந்த பாதையில நீங்க அன்னைக்கு அப்படி பேசுனீங்க, அன்னைக்கு பேசினேன், இன்னைக்கு பேசுறேன். அதுக்கு பேர் தான் பகுத்தறிவுங்கிறது, வளர்ச்சிங்கிறது. நான் ஒன்னாப்புல படிச்சேன்ல, அதே பாடத்தையே இப்பவும் படிச்சுட்டு இருந்தேன்னா நான் அறிவு வளர்ச்சின்னு நினைப்பியா இல்ல எப்படி நினைப்ப? எனக்கு பாடம் நடத்துற ஆசிரியர் இருக்காருல்ல, அவரு என்னோட தர்க்கம் பண்ணி என்னோட பேசி ஜெயிக்க முடியும்னு நினைக்கிறியா? எந்த பயிற்சியாளன் தம்பி பதவி பதக்கம் வாங்கியிருக்கான்? பயிற்சி எடுத்தவன் தான் பதக்கம் வாங்கியிருக்கான். உங்களுக்கு புரியுதா? பயிற்சி கொடுத்தவன் இருக்கான். அது மாதிரி அன்னைக்கு நான் பேசினதை இன்னைக்கு பேசிக்க வேண்டியது இல்லை. இப்ப என்ன பேசுற, இன்னைக்கு என்ன அரசியலை அக்கறையோடு இந்த மகன் எடுத்து வைக்கிறான்னு தான் நீ பார்க்கணும். இதுல கிறிஸ்தவத்துக்கு தனியா, இஸ்லாத்துக்கு தனியா, இந்துக்கு தனியா அப்படி எடுத்து வைக்க முடியாது. இதுல கன்னடருக்கு தனியா, தெலுங்குக்கு தனியா, மலையாளிக்கு தனியா எடுத்து வைக்க முடியாது. மொத்தமாவே நாட்டுக்கும் மக்களுக்கும் எது சரி, மொத்த மக்களுக்கும் எது சரியான அரசியல், எது சரியான ஆட்சி முறை, அதை தான் செய்ய முடியும். அந்த அரசியலை எடுத்து வைக்கிறோமா இல்லையான்னு தான் நீங்க பார்க்கணும். அதை சொல்லு. அதுக்கு மேல சொல்றவங்களுக்கு அண்ணன் உனக்கு சொல்லுவேன், அறியாமையில் இருக்கிற மக்களுக்கு நீ கற்பிக்கலாம், பொறாமையில் இருக்கிறவனுக்கு ஒன்றையும் நீ போதிக்க முடியாது. அவர்கிட்ட சொல்லு, நீ இறைமகன் இயேசுவே வந்து சொன்னாலும் அவர் மாற மாட்டார், அவர் திமுகவுக்கு தான் போடுவார். அதனால சரி விட்டுருங்கன்ட்டு போயிரு. நீ உனக்கும் கீழே போ, அருவி மாதிரி கீழே பாய், உனக்கும் கீழே போ. ஐயா அப்துல் கலாம் அமைச்சர்களை கூட்டி பேசினாரா? எம்எல்ஏ எம்பியில கூட்டி பேசினாரா? பள்ளிக்கூடம் கல்லூரியா போய் பேச காரணம் நீங்க பதர்கள் ஆயிட்டாங்க, இன்னும் ஒரு தலைமுறையாவது தயார் செய்வோம்னாரு. அதை நீ புரியுதா?